Greetings aspirants. I hope எல்லாருமே நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ எழுதுகிற ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லேயுமே பயாலஜியில் ஒரு 350 மார்க்ஸ் குறையவே கூடாது சார். நான் கண்டிப்பாக நீட் 2025 பயாலஜியில் 360 எடுத்தே ஆகணும். ஆனால் எனக்கு இப்போ எழுதுகிற மார்க் டெஸ்ட்டில் எனக்கு அவ்வளோ மார்க் வரமாட்டேங்குது. என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக அவாய்டே பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதில் ஒரு 4 இம்பார்ட்டண்ட் டிப்ஸை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் பயாலஜி முதல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்லாட் ஒரு 3 ஹவர்ஸில் ஃபஸ்ட் ஹவர் நான் பயாலஜிக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஃபிக்ஸ் பண்ண உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, பயாலஜி கொஸ்டின்ஸை 1 by 1 ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, முதல்ல பேப்பர்லேயே ஆன்சர் பண்ணிக்கிட்டே வருவீங்க. தயவு செஞ்சு ஆன்சரில் உங்களுக்கு 100% கொஸ்டின் கரெக்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் உடனே பபிள் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கடைசியில் நீங்கள் பபிள் பண்ணும்போது ஒரே ஒரு பபிள் உங்களுடைய ஒட்டுமொத்த ப்ரிப்பரேஷனையும் ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதனால் இஃப் யூ நோ 100% இதுதான் ஆன்சர் அப்படின்னா பபிள் பண்ணுறீங்க. டவுட் இருக்குன்னா எடுத்து வைங்க. இது ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னென்னா, கண்டிப்பாக ஒரு 350+ மார்க் எடுத்தே ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு சில லெசன்ஸை கண்டிப்பாக படித்தாகணும். இப்போ என்ன பிரச்சனைனா, சார் 300 வரமாட்டேங்குது சார், முதல்ல 300 கிராஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு 75 கொஸ்டின்ஸை சாலிடாக போட்டாகணும் இல்லையா? அப்போ அந்த 75 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான லெசன்ஸை சூஸ் பண்ணுறது புத்திசாலித்தனம். இப்போது 12th ஸ்டாண்டர்டில் 13 லெசன் இருக்குது பயாலஜியில். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அந்த லெசன்ஸை கொஞ்சம் ஜெனட்டிக்ஸை தவிர மற்ற எல்லா லெசனையும் ஓரளவுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஜெனட்டிக்ஸ்லேருந்து ஒரு ப்ராப்பரான ரிவிஷனும் ப்ராக்டிஸும் இருந்தால் போதும், அதுலேயும் அடிச்சிடலாம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சிலபஸை கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 50% சிலபஸ் அப்படின்றது 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 45 கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க 90ல். இதில் ஒரு 40 அட்லீஸ்ட் 40 கொஸ்டின்ஸ் ஆச்சு உங்களுக்கு மினிமம் நான் சொல்கிறேன் 40 கொஸ்டின்ஸ் ஆச்சு 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து வரும். அப்படின்னா ஒரு 40 to 45 சரி, ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 35 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் நிறைய லெசன்ஸை படிச்சிருப்பீங்க. 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 22 லெசன்ஸையும் படிச்சிருப்பீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல நீங்கள் ஒரு 300+ நான் எடுத்தே ஆகணுன்ற பட்சத்தில் நீங்கள் ஹியூமன் ஃபிசியாலஜியில் ஒரு 6 லெசன்ஸ், பிளான்ட் ஃபிசியாலஜியில் ஒரு 3 லெசன்ஸ், டோட்டலாக 9 லெசன்ஸ். மினிமம் 3 கொஸ்டின்ஸ் நம்ம 2 to 3 கொஸ்டின்ஸ்னு போட்டால் கூட எப்படி பார்த்தாலும் ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் அதுலேருந்து வந்துடும். அப்படின்னா மற்ற அந்த ஃபஸ்ட்டு 10 லெசன்ஸ்லேருந்து நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணியிருப்பீங்க. இந்த லெசன்ஸை கண்டினியூஸாக அதில் இருக்கக்கூடிய கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்க மார்க் வந்துக்கிட்டே இருக்கும். ஹாப்பி லேர்னிங்.